Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். So first question, which Indian documentary is nominated to Oscar அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So நேத்து அந்த ஆஸ்கர் நாமினேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். 96th ஆஸ்கர் அந்த விருதுகள் அப்படிங்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மார்ச் 10 நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. So அதோட நாமினேஷனை பத்தி தான் இங்க ஒரு question வந்திருக்கு. ஆஸ்கர் நாமினேஷனில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So இந்தியா இதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆஸ்கர்ல நாமினேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம். அதுல இந்தியாவை சார்ந்த படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட்ரி எதுனா டு கில் எ டைகர் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரி தான் நமக்கு நாமினேட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்தது வேர் இஸ் த இந்தியா பிரான்ஸ் UAE ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தும் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரேபியன் சீல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டு பயிற்சிக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெசர்ட் நைட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டெசர்ட் நைட் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எந்தெந்த நாடுகள்லாம் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா UAE, இந்தியா அண்ட் பிரான்ஸ். எங்கே நடக்குது அப்படின்னா நமக்கு அரேபியன் சீல நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், in which district in Tamil Nadu was the Manimandapam with idol of வீரமா முனிவர் inaugurated அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வீரமா முனிவர் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே திறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் திறந்திருக்காங்க. ஸோ வீரமா முனிவரை பற்றின மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழில் படிப்போம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மணிமண்டபம் திறந்திருக்காங்க. எங்கே அப்படின்னா நமக்கு தூத்துக்குடியில் திறந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஐன்ஸ்டீன் ப்ரோப் சேட்டலைட் வாஸ் லான்ச்ட் பை விச் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஐன்ஸ்டீன் ப்ரோப் செயற்கைக்கோளை எந்த நாடு ஏவியது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லோட்டஸ் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லோட்டஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிறது எதை ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னா இந்த காஸ்மிக் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் கதிர்களை பற்றி தான் இந்த விஷயம் ஸ்டடி பண்ண போகுது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகுது. சரிங்களா, ஸோ ஐன்ஸ்டீன் ப்ரோப் நமக்கு சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லோட்டஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளா இருக்கு. எதை பத்தி படிக்க போகுதுன்னா அந்த காஸ்மிக் கதிர்களை தான் இது படிக்க போகுது. சரிங்களா, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நேஷனல் வோட்டர்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தேசிய வாக்காளர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கேள்வி. என்று அனுசரிக்கிறோம் இயர்லி இந்த நேஷனல் வோட்டர்ஸ் டே எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜனவரி 25ஆம் தேதி தான் வருது. சரிங்களா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.